ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாஸ்மின் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு அழகான அற்புதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்த அதிசயமான ஒரு ஜீவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் டைம். இந்த ஆப்பில் வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நம்ம வீடியோவில் இன்றைக்கி மத்தி மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மீனை வந்து சார்டைன் ஃபிஷ்ஷுன்னு இங்கிலீஷில் கூட சொல்லுவாங்க. கடலில் எவ்வளோ அழகான மீன்கள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ரொம்ப அதிக சத்து இருக்குது. கடலில் எவ்வளோ அதிசயமான மீன்கள்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிக சத்து வந்து மத்தி மீனில் தான் இருக்குங்க. மீன்கள்லேயே தனி சிறப்பு பெற்றது இந்த மத்தி மீன், சால மீன்னு சொல்லுவாங்க. இதில் ஒமேகா 3 வந்து நிறையவே இருக்குது. இந்த மீனில் வந்து கால்சியம் சத்து, விட்டமின் B12 நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. கடலில் எவ்வளோ அதிசயமான மீன்கள் இருந்தாலும் இதில் கலர் கலராக கண் கவரும் வகையில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த மத்தி மீனில் வந்து நிறையவே சத்துக்கள் இருக்குது. எவ்வளோ அழகான மீன்கள் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மீனை வந்து அழகுக்காக பயன்படுத்துகிறோம். பாருங்கள், குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மீன்களில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் மத்தி மீனில் சிறப்பு வாய்ந்ததே மத்தி மீன் தான். இந்த மீன்களில் எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்றது இல்லைங்க. வாஸ்துக்காக சில பேர் வளர்க்குறாங்க, அழகுக்காக சில பேர் வளர்க்குறாங்க. சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பெட்ஸ் வளர்க்குறதுக்கு. பெட்ஸ்லேயே ஒன்று தான் நம்ம மீன் வகைகள். நம்ம மீன் வகைகள் டேம் மீன், கேரி மீன், குளத்து மீன், நிறைய மீன் வகைகள் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த கடல் மீனில் நிறைய ரொம்ப அதிக சத்துக்கள் இருக்குதுங்க. ஒமேகா ஃபேட்டி ஆசிட் வந்து எண்ணெய் கொழுப்பு உள்ள மீன் வகைக்கு தான் இது. இந்த மீனை வந்து கண்ணுக்கு ரொம்பவே சிறந்தது. இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து அப்படியே கொடுத்தா நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க சிலர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மீன் வகைகளை வந்து இந்த மீனில் மட்டுமே தான் வந்து தனிச்சிறப்பு வாய்ந்தது. நிறைய சத்துக்கள், விட்டமின் B12 இருக்குது. ஹார்ட் டிசீஸ்லாம் நம்மளுக்கு வராது. இந்த மீனை வந்து நீங்கள் கருவாடாகவும் நம்ம வந்து தொக்கு செஞ்சு சாப்பிட்லாம். இதே ஃபேட்டி ஆசிட்ஸ், இதே கொழுப்பு உள்ள வகைகள் தான், இந்த கொழுப்பு வகைகள் மட்டுமே தான் நம்ம உடலுக்கு வந்து சேருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இந்த மீனில் வந்து குழம்பு வச்சிங்கன்னா 10 நாள் ஆனாலும் அந்த சுவை வந்து நம்ம நாக்கை விட்டு போகாது. நம்ம ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். மிளகுத்தூள் இந்த மாதிரி பெப்பர்லாம் போட்டு நல்லா ரெட்டிஷாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதோட லெமனும் ஆனியன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மீனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பெரியவங்கள்லேருந்து சின்னங்க வரைக்கும் இந்த மீனை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.